தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தின் இந்த நவநாளை நாம் இன்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பலி அல்ல மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே இந்த அக்டோபர் மாதத்திலே ஆசீர்வதிக்கின்றார். இந்த யூடியூபில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே இந்த இறை இரக்கத்தினுடைய நவநாளிலே பங்கெடுக்குது. இறை ஆசீர், இறை வல்லமை இந்த மாதம் முழுமையாய் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் வழங்குகின்றார். ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்தை ஆசீர்வதிக்கின்றார். அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் குடும்ப சமாதானத்திலும் இந்த அக்டோபர் மாதத்திலே இறை இறக்க ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். நம்பிக்கையிலே இந்த ஜெபத்தை சொல்லுவோம். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்கு பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமீன். இந்த 10 மணியிலே இறை இறக்க இந்த நவநாள் இந்த ஜெபமாலையிலே இந்தியாவிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே கரூரிலே பாதிக்கப்பட்டு கூட்ட நெரிசலால் ஏறக்குறைய 41 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் மத்தியிலே தங்களுடைய உயிரை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு உடலளவிலே மனதளவிலே நொறுக்கப்பட்டு அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தை அவனுடைய கரங்களிலே இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போம். அவர்களை இழந்து தவிக்கின்ற அவருடைய உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார் அனைவருக்கும் தேவரே நீதாமே உடைய இரக்கத்தை உடைய அன்பை பொழிந்து அவர்களுக்கு ஆறுதலை நீர் இந்த அக்டோபர் மாதத்திலே கொடுக்கும்படியாக உடல் உள்ள வேதனையிலே தவிக்கின்றவர்கள், உடனிருப்பை இன்றைக்கு இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள் அநேக பேர், பிள்ளையை இழந்து தவிக்கின்றவர்கள், கணவரை இழந்து தவிக்கின்றவர்கள், மனைவியை இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள் அனைவருக்கும் தேவரே நீதாமே உங்களுடைய இரக்க பெருக்கத்திலிருந்து ஆறுதலையும் இரக்கத்தையும் கனிவையும் கொடுத்துள்ள இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கு உடைய பெற்றகமே, எமை கருணை கண் நோக்கி உமது இரக்கத்தை மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மை சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அல்புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறை வார்த்தைகள் 13 - 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, கெராசி நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள்
தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நகமே, நீ வானலாய உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை இரக்கத்தின் பக்தர்களே, அக்டோபர் மாதத்துடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் அன்பையும் இரக்கத்தையும் நம்முடைய சமூகத்திற்கு பொழிகின்றார். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை காப்பவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக, நம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். இன்றைய நாளில் முதல் வாசகம் பாருக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் தேசத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை பெற்றார்கள், மகிழ்ச்சியை பெற்றார்கள். காலம் செல்ல செல்ல தங்களுடைய வாழ்விலே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய நெறி முறைகளுக்கு மாறாக, அவருடைய கொடுத்த 10 கட்டளைகளுக்கு மாறாக வாழ்ந்ததன் விளைவாக மீண்டும் அவர்கள் பபிலோனிய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அவல நிலையை உணர்கிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக நாம் பாவம் செய்தோம், இதோ நாம் ஏற்றுத்தேவைகளுக்கு ஊழியம் செய்தோம், நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் தீயன புரிந்தோம் என்பது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்த்தப்படுகின்றார்கள். தங்களுடைய பாவ நிலையை அவர்கள் உணர்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவை நல்லது செய்வதற்கு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதே சமயத்திலே கடவுளுடைய கட்டளைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் நாம் மாறாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சாபங்களை பெறுகிறோம். இதைத்தான் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு கூறுகிறார், கெராசி நகரே, கப்பர்நகமே, பெத்சாய்தாவே ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். காரணம், அங்கு இயேசு பல வல்ல செயல்களை அங்கு செய்திருக்கிறார், புதுமைகளை, அருங்குறிகளை அங்கு ஏற்படுத்தி அவர்களுக்கிடையே நம்பிக்கையை கொடுத்தார். ஆனால் எங்கு அதிகமாக அவர் புதுமைகளை செய்தாரோ அங்கிருந்து அவருடைய வாழ்க்கை மாறவில்லை. மாறாக அவர்கள் பாதாளத்திற்கு தங்களுடைய பாவத்தினால் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். வாழ்க்கையிலே கடவுளுக்கு மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கு இயேசு சபிக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எங்கு நாம் கடவுளுடைய கட்டளைக்கு மாறாக நடக்கின்றோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன மாற்றம் இல்லையோ, பாவத்துக்காக மன வருதல் என்று இல்லையோ, அங்கு ஏராளமான குறைபாடுகளுக்கு இன்றைக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். எங்குமே இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிற பல்வேறு அவலங்கள், பல்வேறு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பல்வேறு விதமான இடிபாடுகள், இது மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தோம், நான் என்ன செய்தேன், நான் தவறு செய்து விட்டேன், நான் குற்றம் புரிந்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வை தாரும் ஆண்டவர் என்று கேட்கிற உள்ளங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழுகின்றார். இன்றைய சமூகத்திலே அரசியல், சமூக, பொருளாதார, இந்த கலாச்சார, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஒருவர் மற்றவரை குறைபடுத்துவதை பார்க்கிறோம். நாங்கள் நேர்மையாளர்கள், நாங்கள் நீதியானவர்கள், நாங்கள் செய்வதில் எந்த தவறும் இல்லை, நாங்கள் உண்மைக்கு பாத்திரமானவர்கள், நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்ற ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு சமூகத்திலே எப்பொழுதுமே நம்மை உயர்வாக மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், எப்பொழுதுமே நம்மை உயர்வாக மதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலேயே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய தவறுகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனப்பாவ நிலை நாம் உணர மறந்து விடுகிறோம். பாவத்திலே இருந்தாலும் அதை உணர்ந்து மீண்டும் புது வாழ்வுக்கு அழைக்கப்படாமல் இன்று மற்றவரையே குறை சொல்லக்கூடிய அந்த சமூகத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். ஒரு கணம் நம்முடைய வாழ்வை எந்த விதத்தில் கடவுளுக்கு உண்மையான வகையில் வாழ்கின்றோம். ஆண்டவரை சபிக்கின்றார், கெராசி நகரை ஐயோ கேடு என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த காலத்தில், இது முதல் நூற்றாண்டு எழுதப்பட்டது, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே நாம் செய்யக்கூடிய இந்த பாவங்கள், நாம் செய்யக்கூடிய நெறிமுறைகளுக்கு மாறான வாழ்வு இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் இன்றைக்கு அமைதி இழந்து தவிக்கின்றார்கள் அநேக குடும்பத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு கணம் இயேசு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையான மாற்றத்தை விரும்புகின்றார். ஒவ்வொருவருமே தங்களுடைய தவற்றை உணர்ந்து, எங்கு நான் தவறு செய்து விட்டேன், எங்கு என்னிலே ஒரு குளறுபடி இருக்கிறது என்று நம்மையே ஆய்வுக்குட்படுத்துவதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பிறரை இன்றைக்கு ஆய்வுக்குட்படுத்துகிறோம், பிறருடைய செயல்பாடுகளை இது சரி இது தவறு என்று நாம் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு உலகமாக எல்லோருமே இன்றைக்கு பிறரை குறிப்பிட்டு அவர் குறைகளை சொல்லக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த ஒரு உள்ளார்ந்த ரீதியான வகையிலே பயணிக்க, ஒரு ஆன்ம ரீதியான ஒரு மனமாற்றத்தை இயேசு இந்த அக்டோபர் மாதத்திலே நம்ம ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் விரும்புகின்றார்.
அத்தகைய ஒரு மன மாற்றத்திற்கு இயேசுடைய வாழ்வுக்கு வளர்ந்திருமே நற்செய்தி நம்புங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது போல ஒவ்வொருவருமே அந்த குறைகளை கடந்து அந்த நிறைவை நோக்கி பயணிக்க, இரக்கத்தோடு பார்க்க, இரக்கம், கரிசனை, அன்பு, உணர்வு போன்றவற்றை இன்றைக்கு மனிதன் தொலைத்து இன்றைக்கு எங்கும் போட்டி, பொறாமை, எங்கும் சுயநலம், எங்கும் தன்னலத்தோடு வாழக்கூடிய அந்த நிகழ்விலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை உடைப்போம். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக தன் உயிரை அர்ப்பணித்தார். அதைத்தான் இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசுடைய திரு இதயத்தை நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து அன்பும், கனிவும், இரக்கமும், மன்னிப்பும் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கும்படி நம்மை ஆண்டவர் குடும்பங்களில் இருக்கிற பல்வேறு பகை உணர்வுகள், பிரிவினைகள், வேற்றுமை உணர்வுகள் எல்லாம் நீங்கி எல்லோருமே அன்புக்குரியவர்கள், எல்லோரும் வாழ்வுக்குரியவர்கள், எல்லோரும் மீட்புக்குரியவர்கள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே வாழ இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமையும். இதோ இந்த நாளில் வெள்ளிக்கிழமை யூடியூப்ல ஜபிக்கிற குடும்பத்தார் உம்முடைய இரக்கம், உம்முடைய பரிவு, உம்முடைய கருணை, உம்முடைய மேலான கொடைகளை இந்த நாளில் வேண்டி ஜபிக்கிற அநேக மக்கள் இன்றைக்கு பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், விபத்துகள், ஆபத்துகள், பல்வேறு சிக்கல்களை உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் தொட்டு ஆசிரியப்பீராக. இந்த வெள்ளிக்கிழமையில திரையது ஆண்டவர் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை அன்பிலும் சமாதானத்தில் ஒற்றுமையில் வழிநடத்தும்படியாக இந்த அக்டோபர் மாதத்திலே உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிப்பவர்கள், இன்னும் குடும்பத்தில் மன அமைதிக்காக, இன்னும் சத்துருடைய தொல்லை நீங்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக என்று பல விண்ணப்பங்களை இந்த வெள்ளிக்கிழமையில் ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தார் திரு ஆண்டோடைய அன்பும் கனிவும் இரக்கமும் கொண்டு என்னாலும் இறை நம்பிக்கையிலே சாட்சியுள்ளவர்களாக, உங்களுக்கு அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக, என்னாலும் மன மாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக, பிறரை குறைப்படுத்தாது எப்பொழுதுமே வாழ்க்கையிலே உயர்ந்த எண்ணத்தோடும், எப்பொழுதும் தாராள உள்ளத்தோடும், பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உள்ளத்திலும், தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளத்தோடும் வாழ உங்களுடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இந்த வெள்ளிக்கிழமையிலே நிறைவாய் கொடுத்து யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பங்கள் சமாதானத்துக்காக, மன அமைதிக்காக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் இறை இறக்க ஆண்டவர் வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.